வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த அரசன் டு ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸை நீங்கள் உம்ரா சர்வீஸ்க்காக சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க. எங்களுடைய சர்வீஸை பற்றி சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அரசன் உம்ரா சர்வீஸ்லேருந்து நம்ம வீட்லேயும் வந்தோம். நம்ம எதிர்பார்த்த விட அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. மக்காவில் ஹரத்துக்கு பக்கத்துலேயே லாட்ஜ் ரூம் போட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு ஹரத்துக்கு போகிறதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமான ஒரு விஷயமாக இருந்தது. பெண்கள் எங்களை எதிர்பார்க்காமலே அவங்க போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலும் இருந்தது. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு சாப்பாடு வகையிலையும் எங்களுக்கு தமிழ்நாட்டு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே சாப்பாடும் தமிழ்நாட்டு சாப்பாடாக கிடைச்சதுனால எங்களுக்கு வயிற்றுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. பட் அதுக்கடுத்து மதீனாவுக்கு வந்தோம். மதீனாவிலையும் எங்களுக்கு ஹரத்துக்கு பக்கத்துலேயே ரூம் அமைச்சு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு செட்டாக ஒரு நாலு பேர் ஜோடி வந்தோம். அவங்க பெண்கள் வந்து எங்களை எதிர்பார்க்காமலே அவங்க மக்காவிலையும் சரி மதீனாவிலையும் சரி ஹரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப வசதியான முறையில் இருந்தது. கிட்டத்தில் இருந்ததுனால போயிட்டு எங்களை எதிர்பார்க்காமலே அவங்க தனியாக போய்க்கிட்டாங்க, நாங்கள் தனியாக போய்க்கிட்டோம். வர்றதுக்கு போகிறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு சூழ்நிலை இருந்தது. மற்ற அல்லாஹ்வுடைய கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணுமா? அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவங்க நம்மளை கூப்பிட்டு வரும்போது அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க 1.5 போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம அதில் ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபை நம்ம வந்து ஃபிக்ஸடாக தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்ற சர்வீஸ் மாதிரி நம்ம கூட்டு போகிற இடத்துல வச்சு அதுக்கு தனியாக இதுக்கு தனியாங்கிற வார்த்தை எங்கள் வாயிலேருந்து வராது அப்படின்னு சொன்னாங்க. அதை கரெக்டாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க தனிப்பட்ட முறையில் எந்த அமௌண்ட்டும் எதிர்பார்க்கல, கேட்கல. என்கிட்ட அவங்க சொன்னபடி நடந்துக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. உஸ்தாதோடைய வழிகாட்டுதல் எப்படி இருந்துச்சு? வழிகாட்டுதல் வந்து அந்த அரசன் குழுவினுடைய அந்த மௌலானாவே வந்தாங்க. அவங்க எல்லா இடத்துக்குமே நம்ம திருப்தியாக போய் எல்லாமே சுற்றி காமிச்சாங்க. நம்ம கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் டவுட்டுக்கும் அவங்க அதாவது எதுவுமே முகம் சுளிக்காமல் நல்லபடியாக நமக்கு அதுக்குரிய பதிலையும் நமக்கு கொடுத்தாங்க. மொத்தத்தில் இந்த அரசன் ட்ராவல்ஸில் நம்ம உம்ரா செஞ்சது எங்களுக்கு பெரிய ஒரு மன நிறைவாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபேமிலியில் நம்ம பிள்ளைங்கள்லாம் போகக்கூடிய ஒரு ஐடியா இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே வந்த இடத்துல இங்கேருந்தே சொல்லிட்டோம். அடுத்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உம்ராவுக்கு போகிறதா இருந்தால் நம்ம வேறு எங்கேயும் போக முடியல, நம்ம அரசன் சர்வீஸிலே போய்க்கிடலாம் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகிட்டே நம்ம எத்தி வச்சுட்டோம். ராஜபாளையத்து மட்டும் இல்லை, இவங்களுடைய பேர் வந்து மற்ற மஹல்லாக்களில் மதுரையில் சென்னை வரைக்கும் இவங்களுடைய அந்த ஒத்துழைப்புகள் இவங்க நடந்துக்கிட்ட முறைகளெல்லாம் பரவி அங்கேருந்துலாம் சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட சர்வீஸ்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம ட்ராவலில் வர்றாங்க அப்படின்னா போயிட்டு வந்தவங்க மன திருப்தி ஏற்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் டச்சோடனால தான் அந்த மாதிரி வர்றாங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் நம்ம பிள்ளைங்க எல்லாமே கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து போகணுங்கிற ஒரு நியத்தில் இருக்காங்க. நம்ம அரசன் உம்ராவில் தான் அனுப்புகிறதாக இன்ஷா அல்லாஹ் இருக்குது. அரசனுடைய ட்ராவல்ஸ் வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் துவா செய்யணும். அடுத்து அல்லாஹ்வுடைய இருவனை இவங்க ஹஜ்ஜுடைய ட்ராவலும் இவங்க ரெடி பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம்.